ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஒரு சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும், எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்ல நான் ஒரு பெரிய அரசு அதிகாரி ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னா கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து சில தாந்திரிக ரகசிய ராஜ மந்திர வித்தைகள், அதாவது ராஜாக்கள் பயன்படுத்தின, அரசர்கள் பயன்படுத்தின, மன்னர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சில மாந்திரிக ரகசிய முறைகள் இது அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தும் போது அவங்க அரசியல் எப்பவுமே ஒரு கிங்கா இருப்பாங்க, ஒரு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு எப்பவுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யாரும் எதிரிலாலேயோ ஆப்போசிட்ல போட்டியாளர்கள் இருக்கிறவங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே அவங்களோட அந்த சிம்மாசனம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பொதுவாக அரசியல் உள்ளவங்க எல்லாருமே எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு, எப்பவுமே வந்து அவங்க எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறதுக்கு தினமும் வந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். தினமும் ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை அரசியலில் உள்ளவங்க படிக்கணும். இல்லை அவங்களுக்காக வேற யாராவது படிக்கலாம். ஆனால் அவங்க படித்தா ரொம்ப நல்லது. ஆதித்ய ஹிருதயங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அது எல்லா கடையிலுமே அந்த புக்கு கிடைக்கும். நெட்டில் பார்த்தா கூட வரும். ஆதித்ய ஹிருதயம். அகத்தியர் வந்து ராமருக்கு வந்து ராவணனை போர்ல வெல்றதுக்காக கொடுத்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை வந்து ஆதித்ய ஹிருதயம் சூரியனோட மந்திரம். சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாங்க அப்படின்னா, தினமும் ஆதித்ய ஹிருதயம் படிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி அந்த அரசியல்வாதிக்கு அந்த எதிரியே இருக்க மாட்டான். அரசியல் எப்பவுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரசியல்ல எப்பவுமே அவங்க கிங்கா இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சூரிய சகஸ்ரநாமம். சூரிய சகஸ்ரநாமம் சூரியனை பார்த்து சொல்லணும். அந்த சூரிய சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு முன்னாடி சூரியனோட மந்திரம் சேர்த்து சொல்லணும். அது அவங்க சொன்னாலும் சரி, இல்ல அவங்களுக்கு சார்பா வேற யாராவது சொன்னாலும் சரி, சூரிய சகஸ்ரநாமம் படிச்சாலும் அவங்கள வெல்றது ரொம்ப கஷ்டம். அரசியல்ல அவங்க கிங்கா இருப்பாங்க. நோட் பண்றீங்களா சார்? எவ்வளவு டைம் சொல்லணும் சார்? அது சூரிய சகஸ்ரநாமம் ஒரு தடவை சொன்னா போதும். ஆதித்ய ஹிருதயம் வேணா ஒரு 3 டைம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு டைம் டெய்லி ஒரு டைம் சொன்னா கூட போதும். நம்பர் 2 முடிச்சாச்சு. சூரிய சகஸ்ரநாமம் சொன்னேன். சூரியனோட மந்திரமும் ஜெபம் பண்ணிக்கலாம்.